This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நித்யானந்தா சாமியாரின் உடல்நிலை பற்றி வதந்தி, உறவினர் மறுப்பு. கைலாசாவில் இருப்பதாக சொல்லப்படும் நித்யானந்தா சாமியாரின் உடல்நிலை குறித்து உறுதி செய்யப்படாத தகவல்கள் பரவிய நிலையில் அவை வதந்தி என அவருடைய உறவினர் மறுத்துள்ளார். திருவண்ணாமலையை சேர்ந்த நித்யானந்தா கர்நாடக மாநிலம் பிடதிக்கு சென்று ஆசிரமம் அமைத்தார். பல்வேறு இடங்களில் ஆசிரமங்களை நிறுவிய அவர் ஒரு நடிகையுடன் தனிமையில் இருந்ததாக வீடியோ வெளியானதால் சர்ச்சையில் சிக்கினார். பின்னர் பெண் சீடர்களை தவறாக நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பெங்களூரில் பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவானார். கைலாசா என்ற தனித்தீவை உருவாக்கி இருப்பதாக அறிவித்த நித்யானந்தா அங்கு இந்துக்களுக்கான நாடு என்றும் தனி கரன்சி, பாஸ்போர்ட், கொடி ஆகியவற்றை உருவாக்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். தொழில் தொடங்க வருமாறு தமிழக மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். கடந்த 5 ஆண்டுகளாக சத்சங்க வீடியோக்களை குறைத்த நித்யானந்தா 3 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அவர் ஜீவ சமாதி அடைந்து விட்டதாக வதந்திகள் பரவின. ஆனால் அவர் மீண்டும் வீடியோ வெளியிட்டார். சிவராத்திரி விழாவில் அவர் பேசிய வீடியோ வைரலானது. எனினும் அது பழைய வீடியோ என பலர் கருத்து தெரிவித்ததால் அந்த பிரசங்கம் நிறுவப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் நித்யானந்தாவின் உடல்நிலை குறித்து நேற்று காலை முதலே உறுதிப்படுத்தப்படாத பல்வேறு தகவல்கள் பரவின. இந்த நிலையில் அவை வதந்தி என நித்யானந்தாவின் உறவினர் தெரிவித்துள்ளார். கைலாசாவில் இருப்பதாக சொல்லப்படும் நித்யானந்தா சாமியார் உடல்நிலை குறித்து பல்வேறு விதமான வதந்திகள் அவரை உடல்நிலை குறித்து பரவிக்கொண்டு இருக்கின்றன. பெண் சீடர்களை தவறாக நடத்தியதாக குற்றச்சாட்டுகளும் அவர் மீது இருக்கின்றன. தற்பொழுது அவர் மீது சொல்லப்படக்கூடிய அவருடைய உடல்நிலை குறித்த செய்தி தவறானது எனவும் அவருடைய உறவினர்கள் கூறி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.